வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் இதுக்கு பேர் வச்சுருக்கிறது வந்து மீன் கிழங்கு. ஏன்னா மீன் வந்து நம்ம மசாலா தடவி பொரிச்சோன்னா மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். மீன் சாப்பிட்ற டேஸ்ட்டில் தான் இருக்கும் இது. வாங்க இந்த ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும், சூப்பராக வெந்து வந்துடும். இப்போது இதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை கிழங்கு வகைகளில் சேப்பங்கிழங்கு வந்து டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி கிழங்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும். இதில் வந்து லோ கிளைக்கமிக்ஸ் இண்டெக்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதில் எடுத்துக்கலாம். ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸும் இந்த கிழங்குல ரொம்ப கம்மி. குடல்வால் புற்றுநோய் வராமல் இருக்கணும்னா இந்த கிழங்கை நம்ம அப்பப்போ எடுத்துக்கலாம். எல்லா காய்கறிகளையுமே வந்து ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம ஃபுட்டில் எதையுமே வந்து தவிர்க்காமல் மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஒரு வாரத்தில் நம்ம எடுத்துகிட்டே வந்தோம்னா நம்ம பாடிக்கும் நல்லது, மைண்டுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. இந்த சேப்பங்கிழங்கு மாதிரியே நாங்கள் கேரளாவில் இந்த ஒரு கிழங்கு பார்த்தோம். இது சேப்பங்கிழங்குன்னு தான் நாங்கள் வாங்கினோம். ஆனால் இது சேப்பங்கிழங்கு கிடையாது. ஆனால் இங்கே ரெண்டுமே வந்து இது செம்பு கிழங்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த கிழங்கு எப்படி இருக்கும்னா அந்த வலுவழுப்பு தன்மை இருக்காது. இதை அவங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறாங்க. ஒரு சட்னி, அந்த சட்னி பேர் வந்து சம்மந்தி, அதோடு சேர்த்து வச்சு அவங்க சாப்பிட்றாங்க. தோலை எடுத்துகிட்டு ஸ்டீம் பண்ணியோ இல்லை குக்கரில் வேக வச்சோ தான் எடுத்து சாப்பிட்றாங்க அவங்க. சேப்பங்கிழங்கோட விலை வந்து கிலோ 40 ரூபா தான். ஆனால் அந்த கிழங்கோட விலை வந்து 120. நீங்கள் இந்த கிழங்கை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த மீன் கிழங்குக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். நம்ம மீன் மசாலா எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே தான். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, கொஞ்சமாக மிளகு பொடி, உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி மாவு எப்படி செய்வோமோ அந்த அளவுக்கு பிசையணும். அப்போ தான் அந்த கிழங்குல அது சூப்பராக ஒட்டி வரும். இந்த பஜ்ஜிக்கு எப்படி மாவு கரைக்கிறோமோ அதே அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இதில் இப்போ இந்த கிழங்கு எல்லாம் போட்டு பரட்டி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அப்போ தான் அந்த மசாலா வந்து அதுக்கு மேலே நல்லா கொஞ்சம் நேரம் வந்து ஊறும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வலுவழுப்பு தன்மை இருக்கனால கொஞ்சம் எல்லா பக்கம் மசாலா வந்து ஓரளவுக்கு ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த கிழங்கை வந்து எப்போவுமே வந்து நான்ஸ்டிக் தவாவில் பொரிச்சோன்னா தான் எண்ணெயும் குடிக்காது, அந்த கிழங்கோட தன்மை வந்து அதில் அப்படியே ஒட்டிட்டு வராது. அதனால் மேக்ஸிமம் நான்ஸ்டிக்லேயே பொரிச்சு பாருங்கள், எண்ணெயும் மிச்சமாகும், அந்த கிழங்கும் அப்படியே மசாலாவோட சூப்பராக வந்துடும். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம சூப்பராக பொரிச்சு எடுத்தோன்னா மீன் கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அவங்க குட்டீஸ்கிட்ட கொடுத்தீங்கன்னா மீன் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும், மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக. இந்த மீன் கிழங்கை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.